வணக்கம். I am Krishna Kumar, Department of Mathematics. So welcome to this class, MSc Mathematics, Mechanics subject. We are watching this class. Last two classes we have discussed about equation of motion, that is Newton's second law, F equal to ma, and then initial frame of reference. The next important one, degrees of freedom, generalized coordinates. So just I recall the topics. Last classes la நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஒரு பார்ட்டிகளுடைய ஈக்குவேஷன், அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா வச்சு நம்ம அதை பார்த்தோம். F equal to ma, mass into acceleration. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா மொமெண்டம் P, அதை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ், நம்மளுக்கு ma. அதை ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். தென் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ரொம்ப முக்கியமான அது ஒரு கான்செப்ட். அது ரொம்ப அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டிவும், இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஆல் ஆர் ரிலேட்டிவ். அதான் சிம்பிளாக சொல்கிறதானா அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்டை சொல்கிறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இருக்கிற இடத்த வச்சு தான் அந்த ஆப்ஜெக்டினுடைய இதை சொல்ல முடியும். தட் இஸ் பேசிக் வந்து நம்மளுக்கு இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆல்ரெடி அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். அந்த நம்ம எர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் தான். ஸோ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம இருக்கிற இடத்த வச்சு நம்ம இன்னொரு இதுவை நம்ம சொல்ல முடியும். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃப்ரேம். ஸோ அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் மேலே இருந்தால் நம்ம ரிமைனிங் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பிகினிங் இட் செல்ஃப் சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, மூவிங் ஆப்ஜெக்ட்லேருந்தே மூவிங் இதை வந்து இது பண்ணுறப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு. அவங்களால கரெக்டாக கெஸ் பண்ண முடியல அதனுடைய மோஷன். தென் ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சன் எடுத்துகிட்டு தான் பார்த்த பிறகு தான் மற்ற பிளானட்ஸுடைய அந்த மோஷன்ஸ், அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம ஃபிசிக்ஸில் அது நல்லா டெப்த்தாக வரும். ஓகே, வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். அது இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் போனால் நிறைய அதில் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ என்ன டெஃபினேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்றது பார்த்தோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸை நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லாஸ்ட்டாக ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், ஒரு சிஸ்டத்தை கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றத அப் டு லாஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் ரீகால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த டாப்பிக்கெல்லாம் ரீகால் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனுடைய கண்டினியூஷனை வந்து நம்ம பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு கிளாஸ் 3 கன்ஸ்ட்ரைன்ஸ், ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கணும், ஒரு உட்பட்ட கண்டிஷன், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தது தான் தட் இஸ் கால் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம லிமிட்டேஷன்ஸை இம்போஸ்ட் ஆன் த மோஷன் ஆஃப் ஏ சிஸ்டம். இப்போது ஒரு பர்டிகுலர் பாடி ஆர் ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, அது ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷனை வச்சு தான் அந்த மோஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது வந்து நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கறது தான் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் கூட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தென் கன்ஸ்ட்ரைன்ஸ்னு பார்ப்போம் இல்லையா, அது சேம், அதே அந்த மாதிரி தான். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இதில் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வித் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ நம்ம அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால், என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டால், நம்மளே ஓனாக வந்து இருக்கிறத ஆஸ் இட் இஸ் எழுதலாம். ஈஸியாகவும் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இதை வந்து எழுதலாம். ஸோ ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன். ஸோ கன்ஸ்ட்ரைனில் வர நம்ம டைப்ஸ் இது, சரிங்களா? இது ஃபஸ்ட் ஒன் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ ரிமைனிங் 2 கன்ஸ்ட்ரைன்ஸை இதுக்கு அப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். If the constraints can be expressed as equation form, then holonomorphic constraint, otherwise non-holonomorphic constraint அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் இருக்குது ஆசிட்டிஸ் சொல்லிடுறேன், தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. as ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடிஞ்சால் அது வந்து ஹோலோமார்பிக்னு சொல்கிறாங்க, அதர்வைஸ் நான் ஹோலோமார்பிக்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா? எக்ஸ்பிரஸ்ட் அட் ஈக்குவேஷன் ஃபார்மில். Suppose the configuration of a system is specified by the n generalized coordinates, that is q1, q2, qn, n tuples, and assume that there are k independent equations of constraint of the form. So இந்த மாதிரி நம்ம எழுத முடிஞ்சால் அதை நம்ம ஹோலோமார்பிக் constraints. A constraint which can be expressed in this fashion is known as a holonomorphic constraint. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஹோலோமார்பிக் அப்படின்றது என்ன, ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன, அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிளை ஜஸ்ட் ஐ டேக் இந்த ட்ரெயின் ட்ராக் எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்மளுக்கு வர அந்த ட்ரெயினுடைய அந்த மோஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் ட்ராக்கில் அந்த கரெக்டாக அந்த பேரலல் இதில் மட்டும்தான். ஸோ தட் இஸ் அ கன்ஸ்ட்ரைண்ட், கரெக்டுங்களா? தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் கன்ஸ்ட்ரைண்ட், ரைட்? ஸோ இன் பிட்வீன் இந்த ட்ராக்கில் மட்டும்தான் அதனால் மோஷன், அதனுடைய இயக்கம் இருக்கும், அந்த ட்ரெயினுடைய இயக்கம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், இஸ் ரைட்? ஸோ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த குறிப்பிட்ட ட்ராக்கில் மட்டும்தான் அந்த பஸ்ஸை வந்து இது பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ கன்ஸ்ட்ரைண்ட். இந்த ட்ரெயின் இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் இந்த இதில் தான் மட்டும்தான் போகும், பாசிபிலிட்டி இருக்குது, பஸ்ஸாக. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்டர் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுற்றிட்டுருக்கு, தட் இஸ் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஸோ இன் பர்டிகுலர் ரேடியஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் திஸ் பி, திஸ் சென்டர் ஓ, இந்த ஆர் திஸ் இஸ் ரேடியஸ், இந்த குறிப்பிட்ட ரேடியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டால் அந்த 5 சென்டிமீட்டரில் தான் அதனுடைய மோஷன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். தட் இஸ் அ கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட். இஸ் இட் ரைட்? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட்டு. நம்ம அந்த வீல், அந்த சக்கரமெல்லாம், வண்டியினுடைய சக்கரமெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டேஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மூவிங் இது கரெக்டாக இருக்கும், கரெக்டுங்களா? சப்போஸ் இதனுடைய ரேடியஸ் குறைஞ்சாலோ அது வந்து அந்த கன்ஸ்ட்ரைண்ட்டை மீறி போயிடுச்சுன்னா தட் இஸ் நான் ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட். ஓகே, தென் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கலாம், நம்ம ரைட்? பெண்டுலம் ஒரு இடத்துல டைட்டாக கட்டிட்டாங்க, தென் இங்கே ஒரு அயன் பால், இது ஜஸ்ட் இப்படி போய்ட்டோம் தசா, ரைட்? இதுக்கப்புறம் அதனால் அந்த மூமெண்ட் இருக்காது. ஸோ இங்கே டைட்டாக இந்த ரிஜிட் இது வந்து நல்லா கட்டிட்டாங்க, தென் இந்த பெண்டுலம். ஸோ இதுவும் நம்மளுக்கு என்னென்னா ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக் என்னென்னா, அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த ஆப்ஜெக்டினுடைய மோஷன், தட் இஸ் இயக்கம் இருந்தால் தட் இஸ் கால்டு ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ரீன்வுட் புக்கில் கொடுத்தா இந்த எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஹோலோமார்பிக் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் அ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆர் மோர் பாடிஸை க்ரியேட் ஒன் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் அப்படி இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, தட் இஸ் அ டெஸ்க்டாப்பு,
keyboard, and then monitor, mouse. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், அதெல்லாம் பை கனெக்டடு, ரைட், சம் கனெக்டடு. ஸோ கனெக்ட் பண்ணுறதுனால இட் மேக் எ சிஸ்டம், ரைட். இது அது ஒரு சிஸ்டம். ஸோ லைக் தட். ஸோ ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பாடிஸ் கனெக்டட் வித் சம். ஸோ நம்ம அது என்ன சொல்லலாம்னா சிஸ்டம் சொல்லலாம். ஸோ கன்சிடர் த மோஷன் இன் த XY plane. இப்போ XY பிளேனில் 2 particles. ஸோ 2 particles அப்படின்னா மோர் தென் 1 பார்ட்டிகல்னாவே நமக்கு சிஸ்டம் தான். ஸோ இட் இஸ் கனெக்டட் பட் சம் ஸ்ட்ரிங் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஐ திங்க் லென்த் L. ஸோ இதை நான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு, ரைட், இட் இஸ் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, ரைட். These particles are connected by a rigid rod. For example, rigid rod of length L. Is the equation of constraint? Yes, that's all. So it makes a circle. இது அப்படியே சர்க்கிளை கிரியேட் பண்ணும், ரைட். தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இமேஜின் பார்த்தா தெரியும், ரைட். தட் இஸ் அ கன்ஸ்ட்ரைண்ட். ரொம்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தெளிவாக கிளியரிட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ சில இந்த பானைங்கள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த பானைங்க அந்த ரொட்டேட் பண்ணி விடுவாங்க பாருங்கள், அந்த குறிப்பிட்ட ஷேப்பில் அப்படியே அந்த குறிப்பிட்ட கன்ஸ்டன்ட்டில் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் அந்த ஷேப்பை. இஸ் ரைட். அந்த கிளேவை வச்சு அப்படியே கொண்டு போவாங்க. தட் இஸ் அ கன்ஸ்டன்ட். அதர்வைஸ் அது இருக்காங்க, அது வந்து அந்த அன்ஷேப்டாக மாறிடும். ஸோ அதை ஒரு ஃபார்மில் எழுத முடியாது, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம். தட் இஸ் அந்த அப்படியே தட்ஸ் அந்த பார்ட் அப்படியே கரெக்டாக க்ரியேட் ஆகும், அது ரொட்டேட் அந்த வீலில், நம்ம ரைட். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் கன்ஸ்டன்ட் வச்சு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தட்ஸ் ஹோலோனோமார்பிக். these are all the examples, that's all. ஸோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பட் யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ் இன் ப்ராப்பர் மேனர்லாம் நம்ம இதை. ஸோ நம்ம என்ன கான்செப்டும் புரிஞ்சுக்கணும், அண்ட் தென் ஹவு டு ரைட் ப்ராப்பர்லி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹோலோனோமார்பிக். This is a holomorphic system under the constraint, that is holomorphic constraint. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியராக. ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து n டியூபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் 2 கோஆர்டினேட்ஸ், XY கோஆர்டினேட்ஸ். இதே 3 XYZன்னு சொல்லலாம் இல்லையா. 3 4 கோஆர்டினேட்ஸு 5 அண்ட் தென் n தட் இஸ் டியூபிள்ஸ், n டியூபிள்ஸ். ஸோ ஓகே, ஆர் யூ கிளியர்? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மோரோவர் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, x1 x2 y1 y2 இது மொத்தம் 4 கோஆர்டினேட்டை 1 கன்ஸ்டன்ட். ஆம் ரைட், இஸ் இட் ரைட்? x1 x2 y1 y2. ஸோ 4 கோஆர்டினேட்டை 1 ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், தட் இஸ் அ டெஃபினேஷன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். 3 degrees of freedom. Am I right? So that is the difference between number of coordinates minus then number of equation of constraint. That is a degrees of freedom. Okay, good. Just recall பண்ணிக்கலாம். Next, we choose the Cartesian coordinate xy of the center of the rod, then angle theta between the rod, the x-axis as a generalized coordinate. The length L of the rod is constant. Yes, is it clear? கரெக்டுங்களா? இங்கே டயக்ராமில் கொடுத்தது தான் அங்கே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி, யூ கேன் ரைட் your own sentence, no problem. The angle theta and between the rod and the x-axis in the generalized coordinates, the length L, the rod is a constant length L. Therefore, the holomorphic constraint equation does not contain time. Okay, இங்கே நமக்கு வந்து டைம் இல்லை, இந்த இடத்துல டைமை பேஸ் பண்ணிடல. ஸோ constraint of the sort in which the time t does not appear explicitly are known as Cylindronomic constraint. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். Cylindronomic constraint. So this is important one. Again I read, constraint of this sort in which the time t does not appear explicitly are known as Cylindronomic constraint. That is, what is the meaning of Cylindronomic constraint? Depends upon the time. இது டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த கன்ஸ்டன்ட். இது
holonomic constraint. These are type of constraint. First one holonomic constraint, and then non-holonomic constraint. That is அந்த condition equation formula எழுத முடியல, that is inequality form அப்படின்னு கூட சொல்லலாம். am I right? inequality formula எழுத முடிஞ்சா that is non-holonomic. equation formula எழுத முடிஞ்சா holonomic. okay fine. அடுத்து பார்த்தீங்கன்னா the constraint of the sort in which the time t does not appear explicitly are known as celeronomic constraint. That is, this constraint depends upon the time. That's all. The length L had been given as an explicit function of time. The constraint would have been classed as a rheonomic. In this case, rheonomic constraint is moving constraint. Okay, what is the next constraint on the rheonomic constraint? What is the rheonomic constraint? This constraint independent of the time. That is very important. That is very important difference between celeronomic constraint and rheonomic constraint. Okay, so celeronomic constraint depends upon the time. That is very important in the motion of the body or object, whatever it is. Then rheonomic constraint is a moving constraint, which is the independent of the time. இந்த டைம் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி வராது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். The terms celeronomic and rheonomic can also be applied மெக்கானிக்கல் சிஸ்டம். நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டத்தை தான் இந்த டூ கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம கிளியராக இந்த வேர்டிங்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிடும். okay fine. The system is celeronomic. First one, none of the constraint equation contain t explicitly. Very good. That means depends upon the time only. Then the transformation, if any of the constraint equation or the transformation equation contain time explicitly, the system is rheonomic. rheonomic வந்து இதில் என்ன சிம்பிளாக சொல்ல வராங்கன்னா, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த டைம். இந்த celeronomic constraint வந்து depends upon the time. Is it right? Next, so please note this one and moreover. So finally we are going to watch the example. என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோன்னா, இதுக்கு rheonomous and celeronomous constraints. The equation of constraint containing time as explicit variable, then rheonomous, otherwise celeronomic constraint. ரொம்ப நான் வந்து இது பண்ணிக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். rheonomic constraintன்றது இண்டிபெண்ட் ஆஃப் டைம். சிம்பிளாக நம்ம யோசிக்கதான் தான் rheonomic constraint. rheonomic constraint independent of the time. okay, celeronomic constraint. So celeronomic constraint means depends upon the time. That is very important. Depends upon the time. இது டைமை டிபெண்ட் பண்ணி வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், celeronomic constraintக்கு ஒரு எக்ஸாம்பிள். சேம் பெண்டுலமே எடுத்துக்கலாம், சிம்பிள் பெண்டுலம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, லென்த் எல், இட்ஸ் எ கான்ஸ்டண்ட்டை. இங்கே வந்து ஒரு அயன் பால், ஒரு அதர்வைஸ் whatever it is ஸ்டீல் பால் எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய மோஷன்ஸ், இதனுடைய இயக்கம் வந்து இந்த ரேஞ்சுகள். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் அதை புஷ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகே, so it is depends upon the time. Am I right? So it's a simple pendulum is an example for a celeronomic constraint. Okay, fine. But it's a here fixed, other very important. It is only the moving this one. Okay. Now what about the rheonomous constraint? அதுக்கு பார்த்தீங்கன்னா I take like this. It's a moving
Okay, moving on. I take same length string L. Now here also fixed with இங்கே நம்ம வந்து ஸ்டீல் பால் ஆல் அயன் பால் வாட் எவர் இட் இஸ் மோஷன். ஸோ இந்த மோஷன் எப்படி இருக்கும், இதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஆக்சுவலாக இது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. ரைட், இது பாருங்கள், இது டிபெண்ட் பண்ணி தான் இதனுடைய அந்த இயக்கம் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் பாசிபிலிட்டி இருக்குது மூவ் ஆகிறதுக்கு, இந்த சைடு அதர்வைஸ் இந்த சைடு அப் டு திஸ். ஓகே, அண்ட் தென் இதுவும் பார்த்திங்கன்னா இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணாமல் சப்போஸ் இது இங்கே போகுதுன்னா இதனுடைய இது வந்து மாறும். கரெக்டுங்களா, இதனுடைய இயக்கம் மாறும். சப்போஸ் இப்படி போனால் இதனுடைய இது வந்து இயக்கம் மாறும். ஸோ இது சப்போஸ் ரோல் ஆகிட்டுறது தான் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரோல் ஆகிடுது தான். ஸோ திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அ செலரோனாமிக் கன்ஸ்ட்ரைண்ட். ஓகே, so this is example for Riemann constraint. Okay, so try to understand. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் கன்ஸ்ட்ரைன்ட்ன்றது. ஏன்னா எந்த ஒரு இயக்கத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்றது தேவை. அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் வாட் எவர் இட் இஸ், அது ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைண்ட்டாக இருக்கலாம், இல்லை செலரோனாமிக் கன்ஸ்ட்ரைண்ட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் லாஸ்ட் ஒன் ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்ச வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வி கேன் எக்ஸ்பிளைன் வெரி கிளியர்லி. ஸோ எக்ஸ்பிளைன் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த டேர்ம் கீவேர்ட் டேர்ம் வச்சு நம்மளுக்கு ஓனாக எழுத தெரியணும். அண்ட் தென் கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. நம்மளாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ளீஸ் காப்பி திஸ் ஒன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ. ஸோ நான் உங்களுக்கு பை பேஜாக காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணுன்றதுக்காக ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்னா என்ன, அண்ட் தென் வாட் அபவுட் த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைண்ட், ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ட்ரா. அண்ட் தென் this is a good example for a holonomic system from the T. Greenwood author and mechanics book author. அதிலேருந்து எடுத்த எக்ஸாம்பிள் இது. ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படின்ற ஃபார்மில் எழுத முடிஞ்சால் யூ கேன் சே தட் இஸ் அ ஹோலோனாமிக் சிஸ்டம். சப்போஸ் ஈக்குவேஷன் எழுத முடியல, இன்இக்வாலிட்டியில் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் லைக் தட், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஸ்பியரை கூட எடுத்துக்கலாம். நம்ம ரைட், இப்போ வந்து ஒரு ஸ்பியர் இருக்குது, சென்டர் பாயிண்ட்டை, பார்ட்டிக்கல் இங்கே இருக்கலாம், மேபி பார்ட்டிக்கல் இங்கே இருக்கலாம். அந்த ரொட்டேஷனில் சப்போஸ் இந்த ஸ்பியரை நான் ரொட்டேட் பண்ணி விடுறேன்னா கரெக்டுங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிங்கில் போகும். அந்த மூவிங்கில் போகிறப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆமாம் ரைட். சப்போஸ் இது வந்து ஒரு கேஸ் பால் மாதிரி எடுத்துக்கலாம். வெரி இஸ் a good example, gas ball. Am I right? I take this gas ball. So this radius become changed. Am I right? In the gas ball, and the gas ball, okay, some gas is filled. So it here spherical. ஸோ இது ரொட்டேஷனில் வந்ததுன்னா இந்த பார்ட்டிகளுடைய சப்போஸ் இங்கே பார்ட்டிக்கல் வந்து அடுத்த மூமெண்ட்டில் அடுத்த இயக்கத்தில் மேபி இங்கே இருக்கலாம், மேபி இங்கே வரலாம். ரைட், பிகாஸ் அது வந்து கேஸ் பால். ஸோ அதில் இருக்கிற பார்ட்டிக்கல் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஹோலோனாமிக். ஸோ இங்கே நம்மளால் என்ன சொல்ல முடியாதுன்னா விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் எழுத முடியும். ரைட், சப்போஸ் இங்கே ஒரு ஐ டேக் x1 x2 whole square which is greater than or equal to some r square like this. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிலாம் கொண்டு வர முடியாது, நாட் ஈக்குவலில் எழுத முடியாது. ரைட், ஸோ ஈக்குவலில் எழுத முடிஞ்சால் அதான் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடிஞ்சால் தட் இஸ் ஹோலோனாமிக். இன்இக்வாலிட்டியில் தட் இஸ் greater than or equal to லைக் தட், அந்த மாதிரி இன்இக்வாலிட்டியில் எழுத முடிஞ்சால் அது இஸ் நான் ஹோலோனாமிக். இது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆர் யூ கிளியர்? இஸ் தேர் எனி டவுட்? ப்ளீஸ்
ask me, give the comment also, no problem. So please note down this, and then last this one, okay, and finally these two. Okay, thank you very much for watching the full video, and your great cooperation also. நன்றி.